அதாவது ஒரு புரிதலுடன் தான் ஜெபம் சொல்ல வேண்டும். பாடல்னா ஒரு முறை பாடுவது இருமுறை ஜெபிப்பதற்கு சமம். ஆனால் புரிதலுடன் தான் ஒருவர் ஜெபம் சொல்ல வேண்டும். எங்க இருக்கிறது? 1 கொரிந்தியர் 14:15 இருக்கிறது. அறிவோடும் இறைவேண்டல் செய்வோம், நான் என் புரிதலுடன் ஜெபிக்க வேண்டும் அப்படின்னு அவர் மேற்கோள் காட்டுகிறார் திருத்தந்தை அவர்கள். பொருள் தெரியாத பாடல்கள் மூலம் நான் ஆன்மீக மோசங்களுக்கு நம்மையே திறந்து விடுகிறோம். அதெல்லாம் நம்ம விளக்கிட்டு வந்தேன், அதனால இதுக்கெல்லாம் விளக்கம் தேவையில்லை. ஆன்மீக மோசங்கள், மோசடி, அதான் அருங்குடை இயக்கம். நம்மை ஒரு நம்பிக்கையிலிருந்து எடுத்து வேறொரு நம்பிக்கை கொண்டு போய் விடுகிறது. திருச்சபையில் உள்ளவர்கள் என்ன நம்புகிறார்கள் என்றால், நாம் உடன்படிக்கை செய்தார். இப்ப பாவம் எங்க வருது? இந்த உடன்படிக்கை செய்வதற்கு நான் என்னை தகுதியுள்ளவனாக மாற்றிக்கொள்ளதான் பாவம் போக வேண்டும். உடன்படிக்கை செய்தால்தான் தூயாய் இறங்குகிறார். இங்க அருங்குடை இயக்கம் எங்க மாத்துறாங்க? நீ பாவத்தை போக்கினாலே இறங்கிடுவாரு, உடன்படிக்கை சம்பந்தம் இல்லைங்கிற மாதிரி கொண்டு வந்துடுறாங்க. அதனாலதான் நற்கருணை ஆண்டவருக்கு பகையானதாக இருக்கிறது அந்த அருங்குடை இயக்கத்தின் ஆவி. நற்கருணை ஆண்டவரிடம் போக நான் பாவமில்லா நிலையில் போக வேண்டும். இப்ப நான் பாவமில்லா நிலையை அடைந்து நற்கருணையிடம் போகவில்லை என்றால் எனக்கு மீட்பு கிடையாது. ஏன்னா நான் கேட்கவில்லை. அதை புரிஞ்சுங்க. இப்ப மகாத்மா காந்தியில அந்த ஸ்டேஜ்ல தான் இருக்கிறார். அவர் பாவம் செய்யாதவர் அப்படின்னு வச்சுக்கோங்க. ஒரு கற்பனை மகாத்மா காந்தி அப்படி வச்சுங்க. உண்மையிலே ஒருத்தர் மகாத்மா காந்தி அப்படி இருக்கிறார், போய் சொல்லாமல் பாவம் செய்யாமல் ஒருத்தர் இருக்கிறார் என்று வைத்துக் கொண்டால் அந்த நபருக்கு மீட்பு இல்லை. ஏன்னா அவர் நற்கருணையிடம் போய் உடன்படிக்கை செய்து அந்த அவர் தரும் உறவை கேட்கவில்லை. கேட்கலன்னா கொடுக்க மாட்டார். அதான் நம்முடைய நீதி. ஆனால் ஏன் நற்கருணையிடம் போக வேண்டும்? ஏன் உடன்படிக்கை செய்ய வேண்டும்? ஏன் திருப்பலிக்கு போகிறோம்? ஏன் திருச்சபையில் இருக்க வேண்டும் என்றால், இந்த நற்கருணை ஆண்டவரை நம்பி புசித்து அவர் மூலமாக தான் நாம் கடவுளின் உறவை கேட்க முடியும். நம்பாமல் புசித்து கடவுளின் உறவை கேட்பவர்களாக மாற்றுவதுதான் இந்த அருங்குடை இயக்கம். நம்மை நம்பாதவர்களாக மாற்றுகிறது. அருங்குடை இயக்கத்தில் இருக்கவங்க எல்லாம் நன்மை வாங்குவாங்க. ஆனா எதற்காக வாங்குகிறார்கள் என்றால், அது கடவுளின் உடல், இயேசுவின் உடல், அது ஒரு மதிப்புக்குரியது, மதிக்கத்தக்கது, மரியாதைக்குரியது. அதனால அந்த மரியாதை காட்டும் விதத்தில் அந்த உணவை புசிப்போம் அப்படின்னு தான் போறாங்களுடைய கடவுளின் உறவை கேட்போம் என்ற அந்த இதோட உடன்படிக்கை செய்ய வேண்டும். உடன்படிக்கை இல்லை என்றால் மீட்பு இல்லை என்று நம்பி போகவதில்லை. அப்ப சிசிசி 11:29 பார்த்தால் இது கத்தோலிக்க திருச்சபை நமக்கு போதிக்கிறது. நற்கருணை இல்லாமல் மீட்பு இல்லை, உடன்படிக்கை இல்லாமல் மீட்பு இல்லை, திருச்சபை இல்லாமல் மீட்பு இல்லை. அது இன்னொரு சிசிசி இருக்கிறது. அதான் 1257 சொல்லுவோம், 1657. அது திருச்சபை இல்லாமல் மீட்பு இல்லை. இந்த 2 சிசிசி, இந்த 2 போதனை, இது திருச்சபை போதனை கட்டாயமா நம்ம நம்ப வேண்டிய அந்த போதனைகள்லாம் சிசிசியில் இருக்கும். அதுல இந்த போதனை எல்லாம் சொல்லப்பட்டு இருந்தாலும் இவர்கள் போதனை எப்படிப்பட்டதாக இருக்கும் என்றால், பாவம் போச்சா தூயா இறங்கிடுவார், தூயா இறங்கிட்டாரா உனக்கு மீட்புண்டு. அதான் ரட்சிக்கப்பட்டியான்னு கேட்பாங்க அந்த கூட்டம். ரட்சிக்கப்பட்டியா அப்படின்னா என்ன அர்த்தம்? தூயா இறங்கிட்டாரான்னு அர்த்தமா? தூயா இறங்கிட்டாருன்னு என்ன அர்த்தம்? நீ பாவத்தெல்லாம் கழுவிட்ட, சுத்தமா இருக்கிற, அதனால உனக்கு அடுத்து மீட்பு தான். அதனால அது ரட்சிப்பு. தூயாய் பெறுறது ரட்சிப்பு. தூயாய் பெறுறதுலாம் ரட்சிப்பு இல்லைங்க. நாம் தீர்ப்பு நாளின் போது நாம் கேட்டவர்கள், உறவு கேட்டவர்கள் என்று எப்பொழுது முடிவெடுக்கிறாரோ அப்பொழுதுதான் நமக்கு ரட்சிப்பு பிறக்கிறது. அதுவரை தீர்ப்பிடப்படாத நிலை, வெள்ளாரா செம்மறியாரா என்று தெரியாத நிலையில் நாம் இருக்கும் வரை ரட்சிப்பு கிடையாது. அங்கே தீர்ப்பிடப்பட வேண்டும். நான் செய்த வழிபாடு என்பது கடவுளுடைய செயல்முறைக்கு செயல்முறையின்படி வடிவமைக்கப்பட்ட வழிபாடு என்று இயேசு தீர்ப்பு நாளின் பொழுது முடிவெடுத்து நமக்கு தீர்ப்பிட வேண்டும். இந்த வழிபாடு செய்தவர்கள் தான் செம்மறிகள், மற்றெல்லாம் வெள்ளாடுகள் என்று இயேசு எப்பொழுது பொது தீர்வு என்பது சொல்கிறாரோ அப்பொழுதுதான் ரட்சிப்பு. இவங்க பாருங்க, என்ன ரட்சிப்புன்னு அந்த அறிவே இல்லாமல் நான் ரசிக்கப்பட்டேன்னா அதுதான் அது பேர் ஃபால்ஸ் ஹோப், போலி நம்பிக்கையை வளர்க்கிறோம். கடவுளுக்கு எதிரான நம்பிக்கையை சரியான நம்பிக்கை என்று சொல்வது ஒரு பெரிய பாவம். இந்த பாவத்தை தான் அருங்குடை இயக்கமும் செய்கிறது. ஆனால் பொருள் தெரியாத பாடல்கள் அல்லது ஜபங்கள் மூலம்
நாம் ஆன்மீக மோசங்களுக்கு நம்மையே திறந்து விடுகிறோம். சரியா? அருங்குடை இயக்கம் போறப்ப நம்ம அந்த ஆன்மீக மோசடிக்கு ஆளாக்கிக் கொள்கிறோம். அது கடவுளோ வேற யாரும் பொறுப்பெடுக்க முடியாது. நான் தான் நெருப்பை தேடிக்கொள்கிறேன். அருங்குடை இயக்கத்துக்கு போகும்போது திருச்சபையில் இருக்கும் ரெண்டையும் வைப்பாங்க. கடவுள் மாதிரி கடவுள் ஏன் ரெண்டையும் வச்சாரு? எல்லா மதத்தையும் ஏன் வச்சாரு? ஏன்னா நெருப்புக்கும் வாய்ப்பு இருக்கணும், நீருக்கும் வாய்ப்பு இருக்க வேண்டும் இல்லையா? வாழ்வுக்கும் வாய்ப்பு இருக்க வேண்டும், சாவுக்கும் வாய்ப்பு இருக்கும். அப்பதான் மனிதன் அதை தேர்ந்தெடுப்பான். அது கொண்டு நம் திருச்சபையில் இப்ப ரெண்டுமே இருக்கு. நீரா நெருப்பா? நீர் வாழ்வு தருவது ஜெபமாலை திருச்சபைக்குள்ளர. அதுவே நெருப்பாக சாவு தரக்கூடியதாக இருப்பது அருங்குடை இயக்கம் அல்லது இந்த புதுமையான இயக்க முறைகள், முற்போக்குவாதிகள் என்று சொல்கிறார்கள் அல்லவா? பழமைவாதி முற்போக்குவாதி என்று தங்களை காட்டிக்கொள்வார், ப்ராக்ரஸிவ்ஸ் அப்படின்னு. இந்த ப்ராக்ரஸிவ் எல்லாருமே என்ன செய்யறாங்கன்னா, அவங்க நியூ வைன் நினைக்கிறாங்க. அது நியூ வைன் இல்ல, அது ஓல்டு வைன். ஏன்னா ப்ராக்ரஸிவ்னால என்ன அர்த்தம்னா மனித மரபை தேடுகிறார்கள். மனித மரபு என்பது சாத்தான் ஆடை உடுத்தியதிலிருந்து ஆரம்பித்து விடுகிறது. அப்பையிலிருந்து இருக்கக்கூடிய பழைய வைன், பழைய மது, திராட்சை மது. பழைய திராட்சை மதுவை புதிய தோல் பையில் ஊற்றக்கூடாது, பின்னாடி வரும். அதெல்லாம் திருத்தந்தை அவர்களே சொல்கிறார்கள், பழைய மது இதெல்லாம் பின்னாடி பார்ப்போம். இப்ப புரிஞ்சுக்கணும், முற்போக்கு சிந்தனை என்றால் பெரிய பிஸ்தா, அப்பா டக்கார் அப்படின்லாம் சீன் காட்டுறாங்க ஃபாதர்ஸ்லாம். நானும் முற்போக்குவாதி, நானும் அவங்கள மாதிரி பழமைவாதி இல்லை அருமைங்க. அதெல்லாம் முற்போக்குவாதிலாம் புதிய வைன் இல்லை, புது அது கிடையாது, அது பழசுதான் நல்லது அப்படின்னு அவர்கள் சொல்லிக் கொள்வார்கள் அப்படின்னு சொல்வார் அந்த இதுல. அப்படின்னு என்ன, இவங்க நல்லது நல்லதுன்னு சொல்லி மனம் மாறவே மாட்டாங்க. அந்த மாதிரி பாட்டீங்க. முற்போக்குவாதி என்னன்னா, எப்படியாவது கொண்டு போய் இந்த திருச்சபையை மனித மரபை நம்ப வைத்து விட வேண்டும். இந்த போப்பாண்டவர் திருத்தந்தை அவர்களை கூட நாம் அப்படிதான் நினைச்சோம். இங்க அப்படி கொண்டு போய் நம்மளை சேர்த்துடுறோம் அப்படின்ட்டு. அப்படி சேர்த்து புண்ணியம் இல்ல. எப்படி சேர்க்கணும்? மனமாற்றத்துடன் நற்கருணை ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளும் விதத்தில் திருச்சபையை ஏற்றுக்கொண்டால்தான் மீட்பு என்ற அந்த நம்பிக்கையுடன் செயல்பட வேண்டும். திருச்சபையை ஏற்றுக்கொண்டால்தான் மீட்பு என்பது பழமைவாதம் என்று சொல்லிவிடுகிறார்கள். இவர்கள் கொண்டு போய் மனித மரபுல கொண்டு போய் நம்மளை சேர்க்க பார்க்கிறார்கள் அல்லவா? அதுதான் இங்க ஆன்மீக மோசடி. நம்மளெல்லாம் அழைச்சி கொண்டு போய் பைப்பை அழைச்சி கொண்டு போய் எல்லாத்தையும் ஆத்துல விட்டார் அப்படின்னு ஒரு கதை இருக்கிறார் அல்லவா? அது போல நம்ம எல்லாம் அழைத்து கொண்டு போய் நெருப்புக்குள் தள்ளி விடுகிறார்கள். என்ன நெருப்பு? உறவு வேண்டான்னு சொல்ற நிலை, கடவுளுடைய உறவு வேண்டான்னு சொல்லும் இயக்கம் தான் அருங்குடை இயக்கம். அதனால் அது திருச்சபைக்குள்ளரே இருக்கக்கூடிய நெருப்பு இயக்கம்.